இப்படி நான் உங்கள் ஸ்ரீதர். இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும், அனுகூலங்களையும் அள்ளித் தரட்டும். வாங்க கன்டென்ட்குள்ள போலாமா? 10 பாத்திரம் தேய்ச்சு தான் உன்ன படிக்க வச்சேன். அப்படின்னு அந்த காலத்தில அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க. சரி ஏழ்மை குடும்பத்தில 10 பாத்திரம் தேய்ச்சு அந்த 10 பாத்திரம்னா என்ன? இப்ப தான் டிஷ்வாஷர் வந்துருது. அந்த காலத்தில 10 தேய்ச்சேன், 10 தேய்ச்சேன் அப்படிம்பாங்க. அந்த 10 தேய்த்தல் அப்படின்னா என்ன? அப்படின்னு யோசிச்சு பார்த்ததுல ஒண்ணு தெரிஞ்சுது. அதாவது அந்த காலத்தில இது விறகு அடுப்புல சமைப்பாங்க. அதனால பாத்திரங்கள் அடியில தீப்பற்று பற்று போட்டா மாரி இருக்கும். அந்த நெருப்போட இது. அதே மாரி உள்ள வந்து தீசலா இருக்கும். எண்ணெய் எல்லாம் போட்டு சமையல் செஞ்சேன்னா, அந்த இடத்துல எண்ணெய் பற்று இருக்கும். அந்த பற்று தான் மருவி 10 பாத்திரங்கள் என்று ஆகிவிட்டது. 10 பாத்திரம் வீட்ல மட்டும் 8 பாத்திரம் தானே இருக்கு. அது எப்படி 10 பாத்திரங்கிறாங்கன்னு கூட ஒரு கன்ஃப்யூஷன் வரும். அந்த கன்ஃப்யூஷன் தேவையில்ல. பற்று பாத்திரங்கள் தான் மருவி 10 பாத்திரங்கள் ஆச்சு. கவிஞர் மகுடேஸ்வரனின் முகநூல் பக்கத்திலிருந்து திரட்டப்பட்ட தகவல் இது. தேங்க் யூ கைஸ்.